டாக்டர்யா, என் மகன் 2 மாச கர்ப்பிணியா, அவளுக்கு இப்படி துரத்துறாங்களே, துரத்த வேண்டாம்னு சொல்லுங்க. சங்கிலி அறுத்துட்டு வர்ற பைத்தியத்தை அப்படியே விட சொல்றீங்களா? டேய், அதை புடிச்சிட்டு வந்து வண்டியில ஏத்துக்கடா. இப்படி எல்லாம் பார்க்கடா, என்ன பாவம் பண்ணேனோ. டாக்டர், அந்த பைத்திய கருவறைக்குள்ள நுழைஞ்சு கதை தப்பல் பண்ணி அந்த பைத்தியம் கோயிலுக்குள்ளே பிள்ளைய பெத்துட்டு செத்து போயிட்டா. யார் பண்ண பாவம் தெரியலையே, கோயிலுக்கு பெரிய தோஷம் ஏற்பட்டுடுச்சு. இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ. பெரிய தப்பு நடந்துச்சு. குழந்தைங்க கோயிலுக்குள்ள ஒண்ணுக்கு போயிடுவாங்கன்னு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களை உள்ள விட மாட்டோம். ஆனா இவ கோவில் கருவறைக்குள்ளேயே குழந்தைய பெத்துட்டு செத்துட்டா. கோவில் அசுத்தமாயிடுச்சு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஊருக்கு ஏதோ கேடு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா சாஸ்திரம் இதுக்கு என்ன சொல்லுது? என்ன விட்டுட்டு நீ போயிட்டியாமா, நீ போயிட்டியாமா. என்ன விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்ததுப்பா? அம்மா, ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. உங்க பேர்ல வாங்கிக்கோங்க. இந்த கோவில் வாசல முடிய வை. என்ன ராசியம், பிறந்த உடனே கோயில மூட வச்சிருக்கீங்க. இதை வளர்க்கறதுக்கு பதிலாக கொண்டு போட்டு. அம்மா, உன் பொண்ணு பைத்தியம் சொல்றாங்க. ஆனா பைத்தியம் அவ இல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் பைத்தியம். கடவுள் குடியிருக்கிற இடத்துல தாயோட கருவறையிலிருந்து வந்தவன். இங்க பாருமா, பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான். இப்படி ஒரு குடுப்பினை யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இவனை நல்லபடியா வளமா. இன்னைக்கு இவனை தூக்கி எறிஞ்ச இந்த ஊர் ஒரு நாள் இவனை தூக்கி வச்சு கொண்டாடும். கடவுளே, நானே என் பொண்ணு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்துட்டியே. ஐயா, அழாதீங்க, அழாதீங்க. பால் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரும். இங்கேயே இருங்க, வரேன். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல. தெய்வத்துக்கு நைவேத்தியமா கொண்டு வந்த பாலுமா. அந்த பகவானே பச்சை குழந்தையோடைய பசிய தீர்த்திருக்காருமா. யாரும் ஒன்னது இல்ல, எப்பவும் நீ கூட இருக்குங்கிறத உணர்த்திட்டயா. என்ன ஆக போகுதோ? என்ன பாப்பா, அங்க பிரேக் அடிச்சது இங்கதான் வந்து நின்னுதா? 6 கிலோமீட்டர் சத்யாவுக்கு காவலா அனுப்புனா எவ்வளவு லவ் லெட்டர் கொடுப்பா? அது கொண்டு தான் கொடுப்பியா நீ? தள்ளி லவ் லெட்டர் கொடுக்குற. அடிக்காதீங்க. இந்த வேலைக்கிற நாய்க்கு இன்னொரு வேலைக்கிற நாய் சப்போர்ட்டா கொண்டுடுவேன்.
எவனோ குடுப்பானா இல்ல கொண்டு குடுப்பானா அவனுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. அதுல என்ன எழுதி இருக்குன்னு அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? அது தப்பு தப்பா எழுதிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அக்கா கிட்ட லெட்டர் கொடுத்திருப்பானா? இந்த வீட்டுல வாண்டுகளுக்கு தெரிஞ்சது கூட வளர்ந்தவங்களுக்கு தெரியறது இல்ல. சரி சரி, இனிமே அவனது லெட்டர் கொடுத்தான்னா அதை கடிச்சு முழுகிடு. கழுத பையல பட. கிருஷ்ணா, கடல உங்ககிட்ட என்ன கேட்டேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே கேட்டேன். புள்ளங்குழலாம் வாட்சி காட்டி சரின்னு சொன்ன. நான் அடி வாங்குறத பத்தி கூட பிரச்சனை இல்ல. பாவம் பாப்பாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. உன் பேச்சுக்கா. கிருஷ்ணா, அவன் பேசுறதெல்லாம் நீ கேட்குற மாதிரியும் அவன் கூட நீ பேசுற மாதிரியும் எது நடந்தாலும் உங்ககிட்ட தான்ப்பா வந்து சொல்றான். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ தான்ப்பா அவனை பார்த்துக்கணும். நீதான். ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா ஐயோ ஐயோ என் பேர் சொல்லுங்க ஐயா. ஐயோ அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஐயோ ஐயோ என் பேர் விட சொல்லுங்க ஐயா. ஐயா என் பேர் விட சொல்லுங்க ஐயா. ஐயா என் பேர் விட சொல்லுங்க ஐயா. அடிக்காதீங்க ஐயா. அடிக்காதீங்கப்பா. போத விடுங்களா போத விடுங்களா போத விடுங்களா போத விடுங்களா போத விடுங்களா. அவன் செத்து போகணும், அவ்வளவுதானே. எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கி அவன் துடைச்சு சாகிறத விட என் கையாளிக விஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேரனை நானே கொன்னுடுறேன். என் பேரனை எங்களை விட்டுடுங்க ஐயா. அர்ஜுனா, என் கையால உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்லை இல்லடா. ஏண்டா அமைதியா இருக்க? நான் பண்ண புண்ணியம் கூட மோசம் பண்றவங்களுக்கு நடுவில் வாழ்றதை விட செத்து போறதே நல்லது. நீ ஊட்டுற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற. அர்ஜுனா, இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம உனக்கு ஏன் கொடுக்கறேன்னு தெரியுமா? ஒருவேளை நான் செத்து போய் நீ உயிரோடு இருந்தன்னா இவங்கெல்லாம் உன்னை சித்திரவதை செஞ்சே கொண்டுடுவாங்கடா. அந்த பாவிங்க கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ. உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன். நான் வந்து சேர்ந்துடுறேன். என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி என் பாட்டியை கூட்டிக்கிட்ட, என்னையும் கூட்டிக்க. அதுதான் உனக்கு வேணும். போ.
பெரியய்யா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பாட்டிக்கு கொல்லி வச்சுட்டு நானும் பாட்டி கூடவே போய் சேர்ந்துடுறேன். நான் மறுபடியும் உங்க முன்னாடி வந்தா நீங்களே என்ன கொன்னுடுங்க. ம். என்ன பாட்டி இது? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்சேன். ஆனா நீ முன்னாடி செத்துட்ட. உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடல. நீ எங்க போனியோ அங்க நானும் வந்துடுறேன் பாட்டி. நானும் வந்துடுறேன். தம்பி தம்பி நில்லுங்க. ஏய், என்ன விடு, நான் எங்க பாட்டி கிட்ட போகணும். பாட்டிக்கு வயசு அடிச்சு போயிட்டாங்க, நீங்களும் கூட போறா எப்படி? போங்க அப்படி போங்க. நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாதுன்னு நினைச்சியா? இது மட்டும் இல்ல, சாவறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. நண்பா, சாமி, என்ன இந்த வேஷம்? இப்போ நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தனா சாமி? நீதான். நானா? நான் மனுஷன். மனுஷனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வமா? அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோயில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலையே பிறந்தேன். அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா, போய் உன் கையால அந்த கோவிலை தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்கதான் வந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நெல்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ.